ஹலோ விஸ் அனைவருக்கும் வணக்கம். ராமசேது பாலம் உண்மையா இல்லையா, இதோடைய மர்மம் தான் என்ன, அதாவது ராமர் கட்டினதா இந்த ராமசேது பாலமா இல்லை இயற்கையாகவே உருவானதா அப்படின்னு தான் இந்த வீடியோ பார்க்குறோம். முதல்ல பார்க்க போகிறது, இது வந்து இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் ஆதி காலத்தில் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருந்ததா விஞ்ஞானிகளும் ஆய்வாளர்களும் சொல்றாங்க. முக்கியம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் பாம்பன் தீவுக்கும் இலங்கை மன்னார் தீவுக்கும் இடையில உள்ளது தான் இந்த மிகப்பெரிய ஒரு பாலம். இந்த பாலம் 1489 வருஷத்துக்கு முன்னாடி ஃபுல்லாவே மிகப்பெரிய ஒரு பாலமா இங்க இருந்ததாகவும், இப்போ மக்கள் இங்கிருந்து அங்கவும் அங்கிருந்து இங்கவும் போயிட்டு வந்ததாகவும் இப்படிலாம் மக்கள் புழங்கிட்டு இருந்ததாகவும் சொல்றாங்க. ஆனா 1489 பிறகு மிகப்பெரிய பூகம்பத்திலையும் மிகப்பெரிய நிலநடுக்கத்திலையும் கடல் சீற்றத்தால பாலங்கள் வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே இது என்ன நடந்தது அப்படின்னா, அதாவது ராவண சீதையை கடத்தி சென்றதாகவும், அப்ப ராம சீதையை வந்து காப்பாற்றுறதுக்காக இலங்கை சென்றதாகவும், அந்த நேரத்தில் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய அளவுல தண்ணி இருந்ததால, கடல் இருந்ததால அங்க பாலம் அமைச்சது தான் இந்த ராமசேது பாலம். அப்ப கட்டப்பட்டது தான் இந்த ராமசேது பாலம். இந்த ராமசேது பாலம் இப்ப உண்மையிலே இருந்ததா இல்லையா அப்படின்னு பலவித குழப்பங்கள்ல வந்திருக்காங்க. ஆனா ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த பாலம் 50 கிலோமீட்டர் வந்து ராமேஸ்வரத்துக்கும் மன்னார் வளைகுடாவுக்கும் இடையில இருக்கு. ஆனா இப்போ ஃபுல்லா வந்து மணல் தட்டு கடலுக்கு அடியில் பூந்துருக்கு. இது வந்து சேட்டலைட் மூலமா நாசா வெளியிட்ட புகைப்படத்தால தான் மிகப்பெரிய அளவுக்கு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. இந்த ராமர் சேது பாலம் முதல்ல வந்து ராமாயணத்துல இருந்து எப்படி குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, வால்மீகி ராமர் வந்து அவரது மனைவி சீதையை மீட்கிறதுக்காக நல்லனுடைய அறிவுரைப்படி தான் வந்து இந்த பாலம் கட்டப்பட்டது. மிதக்கும் கற்களை பயன்படுத்தி இந்த பாலம் கட்டப்பட்டது. அதுல ராமரின் பெயர் பொறிக்கப்பட்டது அப்படின்னும், அது வந்து நீர்ல மூழ்காது அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. முக்கியம் பார்த்தீங்கன்னா, இது கிமு 7ஆம் நூற்றாண்டிலிருந்து கிமு 3ஆம் நூற்றாண்டு வரை தான் இந்த பாலம் கட்டப்பட்டது அப்படின்னு, அதுவும் ராமரோட வானரப்படைகளால் கட்டப்பட்டது அப்படின்னு தெரிவிக்குது. ஹனுமானோட தலைமையில் வானரப்படையால் கட்டப்பட்டது தான் ராமசேது பாலம்னு சொல்கிறாங்க. ஹனுமான் தலைமையில் வானரப்படைகளால் இலங்கைக்கு சென்றடைய கட்டப்பட்டது தான் இது. இந்து மதத்தில் ராமாயணத்தில் ராமனால் கட்டப்பட்டது தான் இந்த பாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் தென்னிந்தியாவில் சோழ அரசர்கள் ஆண்டபோது இது வந்து ஊக்குவிக்கப்பட்டது. அதாவது இதை பற்றி வந்து ரொம்ப பெருமையாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ராமசேது பாலம் கட்டப்பட்டது வந்து நல்லன் கலையால் கட்டப்பட்டது தான் அப்படின்னு ராமாயணத்தில் குறிப்பிடப்படுது. இது நலசேது அப்படின்னும் அழைக்கப்படுது. முக்கியமாக இந்த கடற்கரை கார்பன் காலக்கணக்கீடு வந்து இந்த காலத்தோடு ஒத்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ராமாயண காலத்தில் கிமு 7ஆம் நூற்றாண்டுலேருந்து 2ஆம் நூற்றாண்டு சொல்கிறாங்கல்ல, இந்த காலகட்டத்தில் தான் உருவானதாகவும் சொல்கிறாங்க. இந்த ராமசேது பாலத்துக்கு ஆதாம் பாலம் சொல்கிறாங்க. அது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இந்த பூமியில் ஆதாம் முதல்ல உருவாகும் போது இந்த இடத்துல விழுந்ததாகவும், இங்கிருந்து இந்த பாலத்தை கடந்து ஆதாம் சிகரத்துக்கு சென்றதாகவும் கூறப்படுது. அதனால தான் இந்து ஒரு பக்கம் வந்து சொல்ல, கிறிஸ்டியனும் இது ஆதாம் பாலம் அப்படின்னு எல்லா நாடுகள்லையும் வந்து ஏற்கப்படுது. 1030 வாழ்ந்த அல்பெர்ன் என்ற ஈரானிய அறிஞர் அப்பவே சொல்லிட்டு போயிருக்காரு. அதாவது பல வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நம்பிக்கை வந்து உலக மக்களிடையே இருந்திருக்கு. இந்த பாலம் வந்து உண்மையிலேயே வந்து எப்படி கட்டப்பட்டது அப்படின்னு அறிவியல் கோட்பாடுபடி இது வந்து எரிமலை கற்கள்னு சொல்றாங்க. அதாவது இந்த எரிமலை கற்கள் வந்து ராமேஸ்வரம் முழுவதும் பரவி கிடக்குது. சுமார் 7000 வருஷத்துக்கு முன்னாடி உருவானது தான், இயற்கையாக உருவானது தான் இந்த கற்கள் அப்படின்னு ஆய்வுகள் சொல்றாங்க. அதே நேரத்தில் சுண்ணாம்பு கற்கள் மிதக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் இந்த கற்கள் மிதக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எரிமலை சுண்ணாம்பு கற்கள் மிதக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதெல்லாம் தாண்டி இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கப்பல் போகணும் அப்படின்றதுக்காக இந்த சேது திட்டம் கொண்டு வந்தாங்க. அதாவது நம்ம கொல்கத்தாவிலேருந்து இப்படி வராங்க, இப்படி வந்துட்டு திரும்பவும் வந்து அந்த பக்கம் கடந்து போகணும்னா, இலங்கையை சுற்றி போகணும்னா 400 கடல் மைல், அதாவது 250 450 கடல் மைல் வந்து தூரத்தை சுற்றி போகணும். அதுவே வந்து நேராக போனால் சீக்கிரமே போயிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ராமர் பாலத்தை இடையில் தோண்டி மிகப்பெரிய ஒரு கடல் வழிதடம் வந்து உருவாக்குறது தான் இதோடைய நோக்கம். ஆனால் இதுக்கு வந்து இந்து அமைப்பு வந்து பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது ராமன் கட்டிய இந்த பாலம் பல வருஷமா நம்பிட்டு இருந்த இந்து மக்களுடைய கொள்கை என்ன ஆகுறது, இந்து மக்களுடைய நம்பிக்கை என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது தொடர்பாக வழக்கு தொடர்ந்தாங்க. ஆனால் வழக்கில் பல விதமான ஆராய்ச்சியில் பல விதமான அதிர்ச்சியான தகவலும் வெளிவந்திருக்குது. அது என்னன்னா, அவங்க வந்து கார்பன் முறையில் ஆய்வு பண்ணி பார்த்தாங்க. ஆய்வு பண்ணி பார்க்கும்போது தான் இது எல்லாமே எரிமலை கற்கள்னு உண்மையை வந்து வெளிக்கொண்டு வந்தாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இது வந்து 7000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இது கற்கள், அதாவது அமைஞ்ச ஒரு பாலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக என்னதான் முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா, பல கட்டமாக ஆய்வுகள் செஞ்சாங்க. அந்த ஆய்வு முடிவில் ஒரு உண்மையை வந்து வெளிப்படுத்துறாங்க. 130 வருஷத்துக்கு முன்னாடி ஜெர்மன் ஆராய்ச்சியை மேற்கோள் காட்டி இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க. அது என்னன்னா, இது வந்து மனிதனால் கட்டப்பட்டது அல்ல, இது வந்து ராமனால் கட்டப்பட்ட பாலம் கிடையாது, இது வந்து இயற்கையாக உருவான பாலம் அப்படின்னு அவங்க வந்து கூறியிருக்காங்க. இந்த முடிவுக்கு வந்தது அரசாங்கம். பல விஞ்ஞானிகள் வந்து இந்த ராமர் சேது பாலத்து மர்மத்தை வந்து உடைக்கிறதுக்கு என்னதான் இருக்கு அப்படின்னு அந்த மர்மத்தை உடைக்கிறதுக்கு நினைச்சாங்க. அதனால இந்த மர்மத்தை வந்து வெளிக்கொண்டு வர நினைச்சாங்க. இப்போ ஆய்வு செய்யும் போது அவங்களுக்கு வெளிவந்த ஒரு உண்மைதான், மிதக்கும் கற்களுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் ஆதாரம் இருக்குது அப்படின்றத
ஆய்வாளர்கள் நிரூபித்தாங்க. இந்த ராமசேது மிதக்குங்கள் எரிமலையால் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் மத நம்பிக்கையின்படி இது வருணனின் ஆசீர்வாதத்தாலும் ராமரின் பெயர் எழுதப்பட்டதாலும் இந்த கல் மிதக்குது அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா தண்ணியில் மூழ்காது அப்படின்னு நம்பப்படுது. ஆனா அதே நேரத்தில் நாசா கூறும் விளக்கம் இதுதான். நாசா விண்வெளி மூலம் தனது செயற்கைக்கோளை பயன்படுத்தி எடுத்த புகைப்படத்தை கொண்டு செய்த ஆராய்ச்சி மூலம் கூறுவது ராமபாலம் வெறும் மணல் திட்டுக்கு அல்ல மற்றும் வெறுமனே கற்களை தூக்கி வீசி கட்டியவாறு இல்ல, மிக சரியா திட்டமிட்டு கட்டி முடிக்கப்பட்ட கட்டுமானம் தான் ராமசேது என கூறியிருக்காங்க. ராமாயணத்தில் சொல்லப்பட்டுள்ளது போலவே மிக சரியான இடத்துல ராமர் பாலம் இடம்பெற்றுள்ளது. அதனால ராமாயணம் சொல்வது உண்மை. அதே நேரத்தில் உபயோகத்திலேயும் இருந்திருக்கு. ராமசேது கட்டமைக்கப்பட்டு ஏறத்தாழ 17 லட்சம் ஆண்டுகள் ஆகிறது என கூறப்படுகிறது. கடந்த 1480 தான் காணாமல் இருக்கு. சரி, இதெல்லாம் தாண்டி ராமாயணத்துல என்ன கூறப்பட்டிருக்கு? வானர்களுக்கு குன்று குண்டு அடுக்கி சேது குயிற்றுதீர் என்று ராமன் கட்டளை பிறப்பித்த பாடல் கடல் மீது அணை கட்டுவோமானால் நம்மால் இந்த குளிர்ந்த கடலுக்குள்ள பெருமை நம் அணை கட்டி கடல் செல்வதால தீருமாயின் குண்டுகளை கொண்டு வந்து அடுக்கி கடலின் மீது அணை கட்டு என்று வானர வீரர்களுக்கு பணித்துவிட்டு தனது இருப்பிடத்துக்கு செல்லான ராமன். சில வானரங்கள் மலைகளை பெயர்த்தன, சில வானரங்கள் பெயர்க்க அந்த மலைகள் இழுக்கலாயின, சில வானரங்கள் மலைகளை தலைகளில் தாங்கின, சில வானரங்கள் மலைகளை கொண்டு கடலை தூத்தன, சில வானரங்கள் மலைகளை கடலில் துருக்க ஆராதனை செய்தன, சில குரங்குகள் மகிழ்ச்சியால ஆடின, சில குரங்குகள் ராமனது புகழ பாடின. இந்த பாடல் கம்பனின் கவிச்சுவையில நிறைந்த பாடலா இருக்குது. ஆனா அதே நேரத்துல தற்போது இதுதான் ராமர் பாலம் அப்படின்னு எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு ஐரோப்பிய விண்வெளி மையம் ஜூன் 25, 2024 தற்போது பகிர்ந்துள்ள இந்த ராமர் பாலத்தை ராமசேது ஆதாம் பாலம் ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் ராமர் பாலம் தொடர்பான போட்டோவை தனது எக்ஸ் பக்கத்துல வெளியிட்டிருக்கு. அதாவது நம் தமிழகத்தின் ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கை மன்னார்தீவுக்கு இடையே ராமர் பாலம் இருந்ததா கூறப்படும் இடத்தை ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்தின் கோப்பர்னிக்கஸ் சென்டினல் 2 என்ற செயற்கைக்கோள் படம் பிடிச்சதா கூறி இந்த போட்டோவை வெளியிட்டிருக்கு. இந்த செயற்கைக்கோள் என்பது நிலத்தின் கட்டமைப்புகளை படம் பிடிச்சு வழங்கியிருக்கு. இதற்காக செயற்கைக்கோள்ல உயர்தெளிவு திறன் கொண்ட மல்டிஃபெக்ஸ் இமேஜ் இந்த இமேஜ் பயன்படுத்தி தான் ராமர் பாலத்தின் போட்டோ விண்வெளியில் இருந்தபடி படம் பிடிக்கப்பட்டிருக்கு. இந்த போட்டோ எழில் மிகுந்து காணப்படுது. அதாவது இந்தியாவும் இலங்கையும் பசுமையா காட்சியளிக்க இரு நாடுகளுக்கு இடையே நீல நிற கடல் நீருக்கு நடுவே வெள்ளை நிறத்துல திட்டுக்கள் தெரியுது. இந்த திட்டுக்கள் தான் ராமர் பாலம் என்று ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. இந்த போட்டோ தற்போது இணையத்துல வேகமா பரவிட்டு வருது.